சர்மா சாஸ்திரிகள் இருக்காரு. அவர் 2 நிமிஷம் சொல்லணுங்கிறார். அதுக்கப்புறம் உட்காருங்களேன். இந்த மைக் ஒர்க் பண்ணுறதாப்பா? அங்கே வந்துடுற. அப்போ எங்கே எனக்கும் இங்கே தான் அந்த மைக்கில் இருந்தால் கடைசி வரலையும் எல்லாரும் உங்கள் மூஞ்சியை பாப்பாதுக்காக சொன்னேன். அப்படி பார்த்து ஒரு 2 நிமிஷம் பேச போகிறார். அப்புறம் மாங்கலிதாரன் சார். சமாரம்பாம் சங்கராச்சாரிய அஸ்மத்ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. எப்போதுமே கல்யாணத்தில் நாந்தின்னு ஒன்று உண்டு. மாங்கலிதாரண ஸ்தானத்தில் கற்பூரார்த்தின்னு பாகவதர் சொன்னார். நாந்தி ஸ்தானத்தில், நாந்தினா பித்ருக்கள் காரியம் நமக்கு தெரியும். அந்த நாந்தி ஸ்தானத்தில் பித்ருக்களை பற்றி ஒரே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று, பித்ருக்காரியத்தை பற்றி. ஐடியா என்னென்னா, இந்த துலா மாதம் ஆரம்பத்தில் சென்னையில் அன்றைக்கி துலா மாதம் ஆரம்பத்துக்கு நல்ல மழை, கொற்ற மழை. யாரும் வெளியே தலை காமிக்க முடியல. ஃபோன் நிறையா பேர் எனக்கு வந்தது, மாமா வாத்தியார் வரல, தர்ப்பணம் பண்ணல, என்ன பண்ணுறதுன்னு. வர முடியல வாத்தியாரால், 2 வீலர்லாம் போக முடியல. மெட்ராஸில் நிறைய அனுபவம் இருக்கும். அப்போது தோணித்து, நம்ம ஏன் இந்த தர்ப்பணத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு முகாம் ஒன்று நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, 6 இருக்கு. வாத்தியார் வரலன்னா, வர முடியலன்னா நம்மளே தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு பேண்ட்டை போட்டுன்னு ஆஃபீஸ் போ, அல்லது வெளியூர் போனால் தர்ப்பணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது தவிக்க வேண்டாம். அப்புறம் பாவதாளுக்கு இந்த பிராமணாளுக்கு இந்த வாத்தியாருக்கு தட்சணையை கொடுத்துடணும் அப்படின்னு ஐடியா வந்தது. நண்பர்களும் உட்காந்து பேசினோம். வர ஜனவரி 4ஆம் தேதி சென்னையில் காத்தால் 7லேருந்து சாயந்தரம் 4 மணி வரை ஒரு முகாம் நடக்க போகிறது. பவித்திரம் எப்படி பண்ணுறது, கூர்ச்சம் எப்படி பண்ணுறது, அதை முதல் கொண்டு ஆபஸ்தமும் போதாயனம் 2 பற்றி சொல்லித்தரப்படும். இந்த மாதிரி மாஸ் சாண்டிங்காக இல்லாமல் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் குரூப்பாக ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வாத்தியார், 10 பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்கும், 250 பேர். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு வாத்தியார் இருப்பார். 8 செஷன் பிளான் பண்ணிருக்கு. காலை உணவு, மதிய உணவு எல்லாம் உண்டு. என்டையர் ஈவெண்ட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த இடம்? அடுத்த பாயிண்ட் தான் வரும். ஜனவரி 4 நிகழ்ச்சி சென்னையில் மேற்கு மாம்பலத்தில். இந்த 200, 250 தாண்டிடுத்துனா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இடம் 2-3 சாய்ஸ் கண்மாடி இருக்குது. மேற்கொண்டு விவரங்கள் வேணும், அதை ரிஜிஸ்டர் பண்ண, முன்பதிவு பண்ணணும். நேராக மண்டபத்துக்குள் நுழைய முடியாது, முன்பதிவு பண்ணுகிறதுக்கு மாத்திரமே அனுமதி. இந்த புதன்கிழமை வரக்கூடிய துக்களுக்கில் முழு விவரங்கள் வருது. இதை பற்றி ஒரு பக்கம் முழுசாக விவரங்கள் வரும். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவ எல்லாரும் தயவு செய்து வந்து இந்த பித்ரு பூஜையில் நம்மளால் நான் தனியாக தர்ப்பணம் பண்ண முடியும். இட்ஸ் அஷ்யூர்டு. when he leaves at 4 o'clock in the evening the mandapam, he will get the confidence. என்னால் தர்ப்பணம் பண்ண முடியும் வாத்தியார் வரலன்னு சொல்லி. மிகையல்ல, கற்பனை அல்ல. நான் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறவன் தான். 10 வருஷம் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் 1.5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன். 10 வருஷம் பண்ணிட்டு இருப்பார். அந்த வருஷம் கூட நம்ம போய் தர்ப்பணத்தில் வந்து ஏதாவது வாத்தியார், நிறைய வாதிகள் செல்லு நோன்றான்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டா, மாமா அந்த ஸ்டெப்பை விட்டுட்டேன்னு சொல்ல தெரியல இவருக்கு. வாத்தியார் நிறுத்தினா அவரும் நிறுத்திடுறார்.
ரொம்ப எனக்கு பெரும் ஆச்சரியமா, எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மேடையில் இத்தனை பஞ்சகச்சம், பஞ்சகச்சத்தை பார்க்கறது அபூர்வமா இருக்கு இந்த காலத்தில். காசி ஆத்துல பஞ்சகச்சம் கட்டி விடுறோம் நாங்க. சதாபிஷேகம் பண்ணக்கூடிய கர்த்தா கூட பஞ்சகச்சம் கட்டி விட்டுருக்கோம் நாங்க. காசி யாத்திரை புரியுது. இங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையிலேயே கல்யாணராம் பாகவதர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்கார். பெரும் பஜனை மாத்திரம் இல்ல, கோவில்ல வந்து விளக்கு, ஏதோ ஒரு கிராமத்துல கோவில் விளக்கு எரிஞ்சாருன்னு எரியலன்னா இவருக்கு என்ன? இவரையும் கவலைப்படணும், கவலைப்படுறார். கிராமங்களுக்கு இருக்கிற கோவில்ல வந்து அது பெருமாள் அழகா சொன்னார். ஸ்மார்த்தனா இருக்கலாம், வைஷ்ணவா இருக்கலாம், பெருமாளா இருக்கலாம், சிவனா இருக்கலாம். அந்த கோவில்ல விளக்கு எரியணும் இங்க உட்கார்ந்து கவலைப்படுறார். இங்க நம்ம வந்து அவருக்கு உபயோகப்படாம, அவருக்கு சகாயம் பண்ணாம நம்ம வாழ்க்கை எதுக்கு? கொட்டி கொடுக்கணும் இவருக்கு. அவர் கொடுக்கல, அவருக்கு எதுக்கு பணம்? அவருக்கு நிறைய இருக்கு, எனக்கு தெரியும். அவர் நம்மளை நம்பி இல்லை. போருமே, இது வரை இன்கம் டாக்ஸுக்கு ஒவ்வொரு காசும் சத்விநியோகமாகும் சொல்லிட்டேன். ஒவ்வொரு காசு சத்தியம். எனக்கு பாதில் கொஞ்சம் சம்பந்தம் உண்டு, அதனால தைரியம் இருக்கு எனக்கு சொல்லும்போது. ஏன்னா எங்க பெரியப்பா நுங்கம்பாக்கம் டிவி நாராயண சாஸ்திரி பகவத் பாதாம் முதல்ல தமிழ்நாட்டில் அபங்கத்தை கொண்டு வந்தது அவர் தான். என்னோட சொந்த பெரியப்பா. நிறைய அவரோட பஜனைக்கெல்லாம் போயிருக்கேன். இப்போ கம்மியாயிருது, வைத்தியத்தில் அதிகம் ஆனோன்னு. அது அப்படி இருக்கட்டும். தயவு செய்து யாருக்காவது தர்ப்பணம் நான் தனியா பண்ணணும், என்னால நீங்க பண்ணினாலும் மாமா சொன்ன மாதிரி, பாகவதர் சொன்ன மாதிரி தட்சிணை விடுதலுங்க வச்சு கொடுத்துருவோம். வாத்தியார் வந்தாலுமே சில வாத்தியார் இருக்கார் 10 மணினா 9:55 வாசல் நிற்பார். நிறைய வாத்தியார் இருக்கா அந்த மாதிரி. அவ வந்தாலுமே நம்ம வந்து தர்ப்பணம் வந்தது கூட சொன்ன எவ்வளவு சந்தோஷப்படுவார் அவர். எல்லாத்திலையும் அப்படி இப்படி தோஷம் வரலாம், உச்சாடன ஸ்வரபேதம் இருக்கலாம். பித்ருமந்திரத்தில் தோஷம் வரலாமா? உச்சாடனில் வந்து தப்பு வரலாமா? ஸ்வரத்தில் முந்தி புந்தி இருக்கலாம், இருக்கக்கூடாது. அவ்வளவு தோஷம். சிடி வச்சு கேசட் வச்சு கத்துக்கலாம், ஆனால் அது நம்மளை திருத்தாதே. நம்ம புரிஞ்சுப்போம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ தயவு செய்து இந்த துக்ளக்கில் வரக்கூடிய ஃபோன் நம்பர்ஸ் இருக்கிறதுல முன்பதிவு பண்ணி இது உபயோகப்படுத்திக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் வந்து எனக்கு யோகியத்தை இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் இல்லை, அதான் உண்மை. இந்த நடுவில் இந்த வார்த்தை பேசுறது மூலமாக இத்தனை பேரை சந்திச்சேனே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. என்னோட கிருத்தஜ்ஞத்தை எப்படி தெரிவிச்சுக்குன்னு தெரியல. நம பார்வதி பதயே.